But after all this experience, what is it you like most in enna ketta? You didn't ask me that. Theatre is my first love. Stage. 6:30 மணி ஆச்சுன்னா நான் வந்து எனக்கு வந்து வீட்டில் அட்லீஸ்ட் பாத்திரத்துலையாவது யாராவது பெல் அடிக்கணும், டங் 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 டங். அப்போ தான் ஒரு ஃபீல் கிடைக்காது. டெலிவிஷன் ஷூட்டிங்கில் வந்து 9 மணி முடிஞ்சாலும் ஆகிறப்பவும் அவங்க சொன்ன மாதிரி 5 சீன் முடிஞ்சிருக்கும், இன்னும் ஒரு 6வது சேஞ்ச் 5 minutes to 9 கொடுப்பாங்க இன்னொரு சீன் எடுக்கலான்னு. பட் இவருக்கு பல நாள் வந்து தே நோ 6 மணினா அவர் அங்கே போனோம். தே வில் நோ பிஃபோர் ஹேண்ட். They are who are serious about theatre munadla mudinjது. The interaction with the audience is, I always say, theatre is like getting married, going on a honeymoon and then giving birth to a child. Film and TV la is like test tube child ங்கிறது feeling. I remember I was in Christian High School doing SSLC first form. Somehow my mother thought I should go to a metric, and appo வந்து metric was the equivalent of CBSE today. But Father Malan, my hero again, great man. அவர்கிட்ட போய் எங்கள் அம்மா போய் மீட் பண்ணி இந்த மாதிரி என் பையன் வந்திருக்காங்க. அவர் என்ன சொன்னார், யூ கமிங் ஃப்ரம் எஸ்எஸ்எல்சி, ஹி ஓன்ட் பி ஏபிள் டு ஸ்டாண்ட். ஏன்னா அப்போல்லாம் வந்து அல்ஜீப்ரா ஜாமெட்ரி எல்லாம் இருக்கும் 7th standardலேயே. ஸோ ஐ ரிமெம்பர் மை மதர் சேயிங், ஃபாதர் மேலன், லெட் மீ டெல்லிங் யூ, யூ ஆர் லூசிங் எ ஸ்டேட் ரேங்கர் அப்படின்ட்டு ஷி கேம் ஹோம் வித் மீ. அண்ட் த சேம் ஈவினிங் ஹி சென்ட் வேர்ட் அண்ட் செட், வி ஆர் கிவிங் யூ யுவர் சன் அட்மிஷன், not because of him, because of the confidence you have in him, and I got a seat in Don Bosco. That's how I got. Hi. Eda vamba kepedi. இந்த காமெடி இன்னைக்கு இப்படி இருக்கு அப்படி இருக்கு பேசுறோம். What is your take on this stand-up comedians? Stand-up comedy கூட கொஞ்சம் வல்காரிட்டி ஜாஸ்தி சொல்கிறாளோன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. அதாவது பாத்ரூம் போகிறத பற்றி காமெடின்னு 1/2 hour பேசுகிறாங்க. அது என்ன அதெல்லாம் இல்லை. பட் சில பேர் வந்து when they take topics, இப்போ வந்து இவன் பையனே 2 பண்ணுறான். நான் இவன் கார்த்திக் கிட்ட நான் சொல்லியிருக்கேன், டே நீ சின்ன வயசில் எங்கள் வீட்லேயே நிறையா வளர்ந்துருக்கேன், நாங்கள் ரிஹர்சலில் பேசுகிறதெல்லாம் கேட்டு அதெல்லாம் வச்சு நைஸாக நீ காமெடி பண்ணிடுறீங்க, வேறு கோ. ஏன்னா கொஞ்சம் நாங்கள்லாம் ஃப்ரீயாக பேசுவோம்ல, ஓப்பனாக கொஞ்சம் பச்சையாக பேசுவோம் க்ரீன் கலரில். பட் அட் த சேம் டைம் தே கம் அவுட் வித் சம் பர்டினன்ட் திங்ஸ், சில பேரோட நேச்சர் அந்த மாதிரி எடுத்து பண்ணுறது. பட் பெரும்பாலாக நான் யூடியூப்பில் பார்க்குறது பார்த்தா நிறைய வல்காரிட்டி இருக்குது. அகெயின் people do laugh, there is a good audience for it. Naturally there will be my standard argument for this is, ரோட்டில் வந்து அழகாக புடவை கட்டின்னு போகிற ஒரு பியூட்டிஃபுல் கேர்ளை நீங்கள் பார்ப்பீங்களா, இல்லை அரைகுறையாக ட்ரெஸ் பண்ணிட்டு போகிற பொண்ணை முதல்ல பார்ப்பீங்களா? You will only see the half-clad woman first. That is human nature. That doesn't mean that is the standard. This is the standard. This is regarding that song which we saw, right? Now that was taken in the studio, definitely not in the streets or Azhagiyum Idillai Nagarinle. So how was the feel when you had to do it? அது அந்த சாங் வந்து முன்னாடி இது டிரைவிங் ஃபுல்லாக டிரைவிங் சாட்டர்டே சண்டேல தான் எடுத்தோம். அது ஏன்னா நல்ல க்ரௌட் இருக்கிற, அப்போ இருக்கிற மெட்ராஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப காமாக இருக்கும், இவ்வளோ டிராஃபிக்லாம் இல்லை. சொன்னால் ஒரு 10 நிமிஷத்தில் போய் சேர்ந்துடலாம் எங்கேயாவது. இப்போ என் வீடு இங்கே ஆழ்வார்பேட்டை, அங்கேருந்து இங்கே வரதுக்கே எனக்கு 20 minutesக்கு மேலே ஆகிடுது. எல்டான்ஸ் ரோடு ஃபுல்லாக டிராஃபிக்கு. அதில் வந்து முன்னாடி வந்து இந்த ஓப்பன் வேன் ஒன்று இருக்கும், அந்த வேனில் வந்து கேமரா வச்சுட்டு ஃபுல்லாக ஷூட் பண்ணிட்டோம். எந்தெந்த இடத்துல கொஞ்சம் எங்கேயாவது ஒரு இடத்துல பிரேக் பண்ணிக்கிறது, இந்த ஸ்டாண்ட்ஸாக தான் எடுக்கணும், இந்த மியூசிக் எல்லாம் ரன்னிங் அப்படி போயிட்டே இருப்போம். ஸ்டாண்ட்ஸாக மட்டும் வந்து எங்கேயா நிறுத்தி இந்த ஸ்டாண்ட்ஸாக தான் நீங்கள் 2 பேர் பாடணும். இதெல்லாம் முடிஞ்சு, ஏன்னா சில இடத்துல லைட் இருக்கும், சரியான லைட் இருக்காது, இல்லைன்னா டாப் சன் வந்து தான் எங்கள் கண்ணுக்கு கீழே எங்கள் ஷேடோலாம் வரும். அது பிளாக் அண்ட் ஒயிட்டில் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் தான் மோஸ்ட் கஷ்டம். ஃபிலிம்லேயே வந்து அவர் நாகா சாருக்கு நல்லா தெரியும். நான் வந்து நாகா சார் உங்கள்கிட்ட முக்கியமாக சொல்லணும், டெப்ரி கேமரான்னு ஒன்று வந்து உங்களுக்கு தெரியல, அதுலேயே ஆக்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி டிஜிட்டலில் பண்ணிட்டுருக்கேன், நான் அட்வான்ஸ்டு டிஜிட்டலில் பண்ணிட்டுருக்கேன். அடுத்த படம் டைப் எல்லாமே, ஏன்னா அதனால தான் மேக்கப் வந்து இப்போ ஜாஸ்தி தேவையில்லை. உங்கள் லைஃப் ஹிஸ்ட்ரிக்கு படம் எடுத்தால் இதான் டைட்டில், டெப்ரி டு டிஜிட்டல். ஸோ அதனால் செட்டியார் வந்து அதுக்கப்புறம் அவர் எப்பவுமே பார்த்துட்டு தான், ரஷ்யஸ் பார்த்துட்டு தான் அப்புறம் ஃபைனல் எடிட்டிங் போகும். அப்போ பார்த்துட்டு சொன்னார், இவ்வளோ அழகாக இருக்குது எல்லாமே ரைட்டு, பட் ஆர்டிஸ்ட்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து அந்த க்ளோஸ்அப்ன்றது வந்து அதுக்காக தான் கொடுத்தாங்க. ஏன்னா அவங்க என்ன மாதிரி எக்ஸ்பிரஷனு, அவங்களுடைய ஃபேஸ் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக. அதுக்கு வந்து பேக் ப்ரொஜெக்ஷன் ஒன்று உண்டு. ஸ்டுடியோவில் வந்து இந்த மாதிரி ப்ரொஜெக்ட் போட்டுட்டு முன்னாடி காரில் வந்து அது கொஞ்சம் அசைச்சிட்டே இருப்பாங்க. இந்த ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் இதெல்லாம் வந்து, ஏன்னா எம்ஜிஆரையும் சரோஜாவையும் வச்சு வெளியில் அந்த மாதிரி ஒரு காஸ்டியூமை போட்டு எடுக்கவே முடியாது, பயங்கர க்ரௌடு வந்துடும், ஒன்றுமே முடியாது.
எங்களுக்கு பீச் இசை காமெடி சீனுக்கு சரி ஹீரோயினுக்கு வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டு. எனக்கு வந்து மாணவன்ற படத்தில் நானும் நாகேஷும் இந்த நான் இதில் அவர் டிரைவரு நான் இன்னொரு அசிஸ்டண்ட்டு, பட் நாங்கள் 2 பேரும் பெரிய முதலாளி மாதிரி பேசிப்போம் லவ் சீனில். அந்த இது வந்து பீச்சு போட்டார் தேவர் ஃபிலிம்ஸு வந்து மெரினா பீச்சினுடைய ஒரு பிளேஸை போட்டு மணலெல்லாம் கொட்டி போட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த பேக் ப்ரொஜெக்ஷன் போட்டதுனால தான் உங்களுக்கு இப்போ அந்த க்ளோஸ்அப்ஸில் நீங்கள் பார்க்கும்பொழுது அந்த ஃபேஸ் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஏன்னா பேக்ரவுண்டுக்கு அதுக்கும் அவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது. அதெல்லாம் அப்போ பண்ணாங்க. இப்போ வந்து எல்லாமே இப்போ வந்து அதான் ஒரு தடவை பானுமதி அம்மா சொன்னாங்க ஹீரோயின் குரூப்பில் ஆடுறவங்க எல்லாம் ஒன்றா இருக்காங்களா. ஸோ கேண்டில் லைட் வச்சுருந்தா ஹீரோயின் யாருன்னு தேடணுமா? ஏன்னா கொஞ்சம் முன்னாடி இருப்பாங்க அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். இப்போ எல்லாரும் லைனில் நீட்டாக நிற்க வச்சுருங்க, எல்லாருக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸு. ஸோ ஆக்சுவலி மேக்கப் பற்றி சுந்தரமூர்த்தி கவிதாலய ஷூட்டிங்லலாம் சொல்லியிருக்காரு எப்படி மாறி இருக்கு பிளாக் அண்ட் ஒயிட் டு கலர். அண்ட் ரெகுலராக சினிமா ராண்டேவுக்கு சாரதா ரெகுலராக சினிமா ராண்டேவுக்கு வந்தேன்னா இது மாதிரி விஷயங்கள் நிறைய பேசுகிறோம். ஒரு நாள் பத்தாது, இந்த மாதிரி ஒரு 2-3 வாரம் கொண்டாடணும். சைலஜா 2-3 மாதம் இந்த மாதிரி வைக்கணும். ஏன்னா நாங்கள்லாம் பேச ஆரம்பித்தா பழைய, ஏன்னா அவங்களுக்கெல்லாம் இப்போ இருக்கிற ப்ரெசன்ஸ் இது எப்படியா இருந்தாலும் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சு போயிடுது ஏதாவது பேப்பரில். பட் அப்போ இருந்தது வந்து ரொம்ப டஃப்பு எங்களுக்கெல்லாம். நல்ல காஸ்டியூம் போடுற இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 104 109 அடிக்கும். ரோஜா மலர் ராஜகுமாரி லவ் சீனு 109 டிகிரி பாறையில் அங்கே நிற்கிறோம் நாங்கள். இதில் எனக்கு கேட்டேன் இந்த மாதிரி ஒரு லவ் தேவையா, எங்கள் வீட்டில் கேட்டேன் நான் இந்த மாதிரி ஒரு லவ் தேவையா, கை கால சுடுறது. கண்டிப்பா பாட்டு என்ன இருக்கும் லிரிக்ஸ் ரோஜா மலரே ராஜகுமாரி நம்ம மனசுல எடுத்துருவோம். நாசமா போறவளே ராஜகுமாரி தான் இருக்கும். 109 டிகிரி நிக்க வச்சு பாவின்னு. எனக்கு ஒரு சின்ன டவுட், இந்த அழகிய மிதிலை ஏவிஎம்மோட பர்ஃபெக்ஷன் அதுக்கு முன்னாடி அதுக்கு வேற மாதிரி ஒரு சாங் ஒன்று எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அந்த சாங்கே ஏன்னா நான் பார்த்துருக்கேன் ப்ரொஜெக்ஷன் நீங்கள் காரில் அதே சாங்கை வேற ஒரு சாங் வந்தது செகண்டாக எடுத்தது தான் இதுன்னு நினைக்கிறேன். ஐ மே நாட் பி, எனக்கு என்னமோ அந்த ப்ரொஜெக்ஷன் பார்த்த ஞாபகம் இருக்குது. இது இல்லை மகேந்திரா, இது ஸ்ட்ரைட்டாக பண்ணாங்க ஸ்ட்ரைட்டாக. யா இங்கே விண்டேஜ் விஸ்டாஸ்லேருந்து பிரகாஷ் இருக்காரா பார்க்கணும். ஸோ இது மாதிரி நிறைய ஐ திங்க் வி கேன் டூ சோ மெனி ஓல்ட் ஃபிலிம்ஸ் கெட் இன் டு தோஸ் டீட்டெயில்ஸ். பட் திஸ் ஆல்சோ ஃபார் மீ டு டெல் யூ வித் போத் ஆஃப் தெம் பிசைட் மீ தட் இப்போ சாவித்ரியோட இந்த படம் பார்த்தப்பெல்லாம் வி நோ ஷூட்டிங் எப்படி பண்ணுறாங்க ப்ளூ மேட்ல. பட் இஃப் யூ கம் எவ்ரி சினிமா ராண்டேவூ இட் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் த செலிபிரிட்டி. அந்த ஃபிலிம் பார்த்து அவங்ககிட்ட இன்ஃபார்மலாக பேசுகிறப்போ இப்போ இவரை கூப்பிட்டு ஒரு இங்கிலீஷ் படம் காமிச்சு அதை பற்றி பேச சொன்னாலும் he would speak as passionately about it as he is talking about his career. So which is why come to CR, just participate. Like most of these people sit anywhere, watch it. It is that passion of cinema which we celebrate in Cinema Rendezvous. And before we move on to other questions, thank you so much Amma, and can I have all of you to please give her a memento. Well, I don't know. There may be contradictions, but for me, he is what acting meant. He is what acting meant to be. Not because of any actor could have done bad movies, or he could have done bad movies. But the achievements he has done in his early days, when cinema was not even developed, on the stage, the roles he has played, the variety, that is his greatness. Adhaadu, he is perhaps the only actor in India who can carry away the weight of ஒரு கட்டபொம்மனும் அவரால் பண்ண முடியும், வாவோ சிதம்பரனாரும் பண்ண முடியும், உயர்ந்த மனிதன் ஒரு மிகப்பெரிய பெரிய மனுஷனும் பண்ண முடியும், கலாட்டா கல்யாணம்னு ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி ரோலும் பண்ண முடியும், ராஜபாட் ரங்கோதரைன்னு பண்ண முடியும். நீங்கள் மற்ற எந்த ஆர்டிஸ்ட் போனாலும் அவாவா அந்தந்த ஸ்டைலில் நல்லா இருப்பான். நீங்கள் ரஜினி எடுத்திங்கன்னா டேஷிங் மேட்ச் ரோல்ஸ் பண்ணியிருப்பான். கமல் எடுத்திங்கன்னா கூட அவருக்கு ராஜா வேஷம்லாம் போட்டால் நல்லா இருக்காது. நான் ஒரு மீட்டிங்கில் பேசி கமலுக்கே கோபப்பட்டார். இவங்கெல்லாம் இந்த மாதிரி ராஜா வேஷம் போட்டால் கொஞ்சம் விஜிபி வாசலில் நிற்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்கிறார். இல்லை ஷூட் ஆகல, அது வந்து தெய்வம் தந்த ஒரு கடாட்சம். யூ ஆல் ஹர்ட் ஆஃப் பத்மா சுப்ரமணியம், ஹூஸ் அன் அத்தாரிட்டி ஆன் நாட்டிய சாஸ்திரா. She did a program called Nati Shastra and Nadigar Tilakam, where she says Bharada has written, Nati Shastra எழுதின பரதா டைமென்ஷன்ஸ் எழுதியிருக்காராம் ஃபார் பர்ஃபெக்ட் ஃபேஸ். மூக்குலேருந்து கண் இவ்வளோ தூரத்தில் இருக்கணும், கண்ணுக்குள்ளே இருக்கிற டிஸ்டன்ஸ் இவ்வளோ இருக்கணும், நாசி இவ்வளோ இருக்கணும், சின் இப்படி இருக்கணும் அப்படின்லாம் எழுதியிருக்காராம். அண்ட் ஷீ இன் ஃப்ரண்ட் ஆஃப் அஸ் இவரோட ஃபோட்டோ எடுத்து விச் ஸ்கேல் போட்டு பார்த்தா பரதா சொன்ன சாஸ்திரத்தில் ஒரு 95% சிவாஜி கணேசன் மூஞ்சிக்கு இருக்குது.
அதனால தான் தட் மேன் சூட்டட். த வெரைட்டி தட் he did, that is what I like. ஒரு இடத்துல கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம், ஜாஸ்தியாக, பட் த வெரைட்டி தட் he was able to give. வியட்நாம் வீடும் ஐயரும் அவரால் பண்ண முடிஞ்சது, பரீட்சைக்கு நேரமாச்சு நரசிம்மாச்சாரி ஐயங்காரும் அவரால் பண்ண முடிஞ்சது. அந்த உடம்புக்கு எல்லாம் கரெக்டாக இருந்தது. இட் வாஸ் லைக் clay, you could shape it. That is my analysis of Shivaji, and I learnt a lot from him. அது அவர் எப்படின்னா he was intuitive. அவர் வந்து எங்கேயும் புக்கெல்லாம் படிக்கல, எந்த ஆக்டிங் கோர்ஸுக்கும் போகல. அவர் உள்ளுக்குள்ளேயே அது இருந்தது. சில விஷயங்கள்லாம் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, which happened in real life, நான் பல தடவை சொல்லியிருக்கேன். அது பரீட்சைக்கு நேரமாச்சில் வந்து நான் அந்த 2வது ரோல் பண்ணும்போது ஒரு ரவுடி மாதிரி உள்ளே வருவேன். ட்ராமாவில் அது நாங்கள் பண்ண ரோல் தான், எங்கள் அப்பா பண்ண ரோல் தான் அவர் பண்ணார், YGP பண்ணது தான் சிவாஜி பண்ணார். ஸோ ட்ராமாவில் நான் உள்ளே வருவேன், அதெல்லாம் ஓகே. சினிமாவில் அந்த ஷாட் எடுத்த உடனே எல்லோரும் நல்லா இருக்கு. நாங்கள் சிவாஜி சொன்னார் நல்லா இல்லைன்னார். நீ எப்படி நடந்து வந்தீங்கன்னார். சார் ரவுடி மாதிரி வந்தேன். நீ ரவுடி மாதிரி வரலடா, ஓ வாக் லுக் லைக் YG மகேந்திரா, பிடெக் கெமிக்கல் இன்ஜினியர் கமிங் டு திஸ் ஹவுஸ். whereas your character is ஒரு ரவுடி who is running away from police. ஸோ அது எப்படி இருக்கணும்னு நான் பண்ணி காமிக்கிறேன்னு அவர் பஞ்சகச்ச ட்ரெஸ்ஸில் இருந்தார். பஞ்சகச்சத்தில் அந்த ரவுடி வாக் பண்ணி வாட் he மெயின்லி எம்பசைஸ்ட் வாஸ், கண்ணில் அந்த ஹண்டட் லுக் இருக்கணும். எப்போ வேணால் உன்னை போலீஸ் பிடிப்பாங்கிற அந்த ஹண்டட் லுக், அந்த ஃபர்டிவாக பார்க்குற லுக் இருக்கணும். அது கொடுத்தாதான் நீ ரவுடின்னு சொன்னார். இது எப்படி அவர் எந்த புக்கில் படித்தார் அவர்? அது கடவுள் கொடுத்த கிஃப்ட். அது அதுலேருந்து நான் அவர் மாதிரி நிறைய விஷயங்கள் அவர்கிட்டேருந்து நான் கற்றுன்றேன். இட் வாஸ் லைக் அ ஃபாதர் அண்ட் சன் ரிலேஷன்ஷிப். அது பீப்புள் லைக் கவிதாலயா கிருஷ்ணன் knows how much I adored him and how much he loved me. அவ்வளோதான். காசேதான் கடவுள்னால இந்த தேங்காய் சீனிவாசன் பேசுகிற பாஷையை நான் வீட்டில் அப்போவே பேசி பார்ப்பேன். எனக்கு ரொம்ப நாளாக மனசில் என்ன ஒரு ஆசைன்னா, இந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணணும்னு. அந்த மாதிரி ஒரு ரோல் கிடைக்கல. ஸோ கடைசியில் வெண்டன் அப்ரோச் சித்ரால கோபுன்னு சார், அந்த ரோலே நான் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், நான் பண்ணலாமான்னு. பண்ணால் நீ ஒத்தன்னா கரெக்டாக பண்ண. பிகாஸ் I don't do it to show that I am one up the Tenga Srinivasan. I go and do that role to pay my tribute to that particular role. So I sincerely followed him. I wouldn't say I imitated him because I don't imitate anyone. I was inspired by his performance. That was the only reason I did that play. லைஃப்பில் ஒரு தடவை அந்த தேங்காய் சீனிவாசன் பசூட பதஷ்டமாக எல்லாம் சொல்லணுன்ட்டு எனக்கு ஒரு ஆசை. No, very short. She is talking about your interviews. அதில் கிளாசிக் இன்டர்வியூ சரோஜா தேவியோட. எத்தனை பேர் எனக்கு இன்னைக்கும் நினைச்சா சிரிப்பு வரும். ரொம்ப சீரியஸாக வந்து சரோஜா தேவி இஸ் டாக்கிங் அபவுட் சம் பைத்தன் அண்ட் யூனோ பீங் ஸ்கேர்ட் ஆர் சம்திங் வித் அ ஸ்ட்ரெயிட் ஃபேஸ். மகேந்திரா விட் சார், நான் அந்த பைத்தனாக இருந்துடக்கூடாதா? இல்லை, அவன் என்ன சொன்னா, அந்த நாடோடி மன்னனில் ஒரு சீனில் பாம்பு அவளை சுற்றின்றமா. ஷார்ட் முடிச்சப்புறம் கூட அந்த பாம்பு விடவே இல்லையா அவளை. தே ஹேட் டு பிரேக் இட் அவுட். நான் சொன்னேன் ரொம்ப கஷ்டம்தான், என்ன வந்து நான் அந்த மலைப்பாம்பாக இருந்துடக்கூடாதான்னு. அந்த மாதிரி முதல்ல புரியல. அப்புறம் வீட்டுக்கு போய் என்ன நீ எப்படி சொல்லியிருக்க அப்படின்னாங்க. அதை ஞாபகம் வச்சுட்டு பிரகாஷ் வந்து இந்த விண்டேஜ் ஸ்டார். ஓகே அப்பா வந்து you have to Sir, you know my father, sir, T.M. Raman. ஓ அதுதான் எனக்கெல்லாம் நிறைய இன்டர்வியூ பண்ணியிருக்காரு. அடேங்கப்பா. One question to you, sir. Since the start of the event this evening, lot has been talked about AVM Studios. AVM Studios ஒரு கட்டத்துல கமல் ரஜினி வந்து ஆல்டர்னேட்டிவா படம் எடுத்துக்கிட்டே வந்தாங்க. But you were basically the common denominator in both the films of the heroes. How did you strike the balance? அது தெரியல. அது அந்த பீரியட்ல என்னுடைய மார்க்கெட் பீக் பீரியட். இன்ஃபேக்ட் ஏவிஎம் சரவணன் சார் என்ன சொல்லுவார்னா, நாங்கள் படம் ஆரம்பிக்கும் போது 2 பேர் கண்டிப்பாக எழுதிடுவோம் கேஸ்டில் உண்டுன்னு. அது யாருன்னு கேட்டிங்கன்னா சிரிப்பீங்க. ஒன்று YG மகேந்திரா, இன்னொன்று சில்க் ஸ்மிதா. 2 பேருக்கு ரோல் வேணும். காமெடி இவர் பார்த்துப்பாரு, மற்றது அவங்க பார்த்துப்பாரு. ஆக்டிங் ஸ்டைல்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து டிஸ்டிங்க்ட்லி டிஃபரெண்ட். பட் வந்து நீங்க அவங்களோட ஒரு கம்பெனினா டிராவல் பண்ணும்போது see that is what an actor should be. He should get into the skin of any character. And one more thing, this is something that Shivaji taught me. இந்த வந்து நான் வந்து அப்படியே மெத்தட் ஆக்டிங் பண்ணி அப்படியே அந்த ரோலுக்குள்ளே போயிட்டேன். ஷீன் முடிச்ச அப்புறம் கூட என்னால் அப்படியே தான் இருந்தேன்னு சொல்கிறதெல்லாம் ஃப்ராடு. அந்த மாதிரிலாம் இருந்தால் அவன் நடிகனே கிடையாது. நடிப்புனால யூ கோ அண்ட் சி வாட் ஆக்டிங் இஸ் எக்ஸாஜரேஷன் ஆஃப் ஒன்ஸ் நேச்சுரல் செல்ஃப்னு தான் டிக்ஷனரி மீனிங்கே போட்டிருப்பான். ஸோ யூ மஸ்ட் லேர்ன் வென் டு கட் ஆஃப். அந்த ரோல் பண்ணும்போது அந்த 10 நிமிஷமோ அந்த 2 hours ஆன் ஸ்டேஜ் யூ ஆர் தட். அதுக்கப்புறமா நான் வீட்டுக்கு போனேன் அப்படியே இருந்தேன்லாம் சொன்னால் என்னை சிவாஜி ஒரு தடவை கேட்டார். சும்மா ஹிந்தி ஃபேன்ஸ் இருந்தால் கோச்சிக்கூடாது. மைசூரில் ஐ வாஸ் ஷூட்டிங் ஃபார் அ பாலு மகேந்திரா பிக்சர். அப்போ வந்து பக்கத்து செட்டில் திலீப் குமார் வாஸ் ஆக்டிங்னோன்னா, ஆஃப்டர் ஆல் திலீப் குமார் இஸ் ஸ்டால்வர்ட். அவர் ஷூட்டிங் போய் பார்த்தோன்னா அவர் இங்கே இல்லை. என்ன பண்ணுறாரு கேட்டேன். செட்டை சுற்றி ஓடிட்டு இருக்காருன்னு. நான் சொன்னேன், எதுக்கு இங்கே பெங்களூரில் வந்து
சாமுண்டேஸ்வரியில் போய் சுற்றினா பரவாயில்ல, இந்த செட்டை ஏன் சுற்றுறாரு, இதான் வேண்டுதலான்னு. அந்த சீனில் வந்து அவர் டயர்டாக உள்ள வரணுமா, அதுக்காக தன்னை ப்ரிப்பேர் பண்ணிக்கிறார் அப்படின்னார். இது எனக்கு ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக பட்டது. ஓ இப்படிலாம் கூட பண்ணுவார்னா சிவாஜி கேட்டார். அவர் வந்து சொன்னது, வாட் ஒன்ஸ் ஐ ரெட் இன் அனி ஹாலிவுட் புக், லாரன்ஸ் ஒலிவியர் கிட்ட யாரோ போய் கேட்டானா, ஐ வாண்ட் டு டூ திஸ், வாட் ஷுட் ஐ டூ, வாட் ஷுட் ஐ ப்ரிப்பேர் ஃபார் தட். He said nothing, just act. He said just act. நீ நடிக்கணும். இதை தான் சிவாஜி சொன்னார். அதுக்கு ஏன்டா ஓரெல்லாம் சுற்றணும், டயர்டாக இருக்க மாதிரி நடிக்கணும், அதுக்கு தானே உனக்கு சம்பளம் கொடுத்து கூப்பிட்ருக்கான். அவன் திலீப் குமார் இப்படி அவர் யூசுப் பாய்னு கூப்பிடுவார். யூசுப் வாஸ் இஸ் ஒரிஜினல் நேம் திலீப் குமாருக்கு. யூசுப் பாய் கொஞ்சம் இப்படிலாம் பண்ணுவார். நல்ல வேலை இதுக்கு ஓடனா, ஏதாவது ரேப் சீன் கொடுத்துருந்தா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னாரு. பெங்களூர் முழுக்க போய் ரேப் பண்ணிட்டு வர முடியாது. ஐ டோன்ட் பிலீவ் இன் தட். இவரை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து ராத்திரியில் ஷூட்டிங்னா என்னன்னு சொல்லி கொடுத்தது நாகா தான். அவர் he loves that lighting in the night and all that. And the perfectionist to the core. One experience I will share because he will not allow me to say it. அதனால சொல்லிடுறேன். இந்த ருத்ரவீணையில் ஒரு சுடுகாட்டில் ஒரு சீனு, எனக்கு ஒன்றும் கிடையாது. அதில் நான் இந்த எண்டுலேருந்து அந்த எண்டுக்கு நடந்து போகணும். எனக்கு எதுக்கோ ஒரு போகிறேன், பட் தட் பர்பஸ்ஃபுல் வாக் ஐ டோல் மீ ஹவு டு டு இட். அங்கே அந்த வெட்டியானா ஒருத்தர் நடிக்கார், ஒரு ஆள் ஒருத்தர், அவர் பேர் மறந்து போச்சு. அவர் உள்ளே வரும்போது சிவாஜி கணேசனுக்கே அவர் தான் நடிப்பு சொல்லி கொடுத்தேங்கிற மாதிரி வந்தார் அவர். அதெல்லாம் நான் பண்ணிடுவேன். அவருக்கு ஒரே ஒரு டைலாக், என்ன சாமி என்ன இந்த பக்கம் போகிறீங்க, அந்த மாதிரி ஏதோ ஒரு டைலாக், அவ்வளோதான். நடக்கிறது நான் வந்து கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டர் நான் நடக்கணும் அங்கே. இவர் வந்து பர்ஃபெக்ஷன் வரலைன்னா விட மாட்டார். அடுத்த நாள் நான் வேறு ஊருக்கு போயாகணும். அவன் எத்தனை சொதப்பலுங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு அவன் தான் கண்டுபிடிச்சான் அன்றைக்கி. எத்தனை விதமாக அதை குழப்ப முடியுமோ அவ்வளோ தப்பு பண்ணுறான். இவர் வந்து விடமாட்டேன்றார். இவர் தான் யார் கத்த மாட்டார். வைஜியம் சார் 1 more, நீங்கள் இன்னொரு 1/2 கிலோமீட்டர் நடக்கிறீங்களான்னு. அன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோமீட்டர் நடந்திருப்பேன்னு நினைக்கிறேன் வாக்கு. நான் ஃபஸ்ட்டு போய் அவங்ககிட்ட, எனக்கு டெம்பர் கொஞ்சம் லூஸ் பண்ணிட்டு ரொம்ப ஈஸியாக, அது எல்லாருக்கும் தெரியும். முதல்ல போய் அவங்ககிட்ட இவர் அதை பார்த்துன்னு தான் கலாட்டா பண்ணார் என்ன. ஃபஸ்ட்டு டைம் போய், சார் கொஞ்சம் இதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணி சொல்லிவிடுங்க, லேட் ஆகுது இல்லையா, மணி 1 அப்படின்னா. அடுத்த தடவை ஐயா கொஞ்சம் கரெக்ட் பண்ணி சொல்லியா, இது வந்து டைம் ஆகிட்டே இருக்கு இல்லையா அப்படின்னு வால்யூம் கொஞ்சம் ஏறுது. 3, 4, 5 டேய் கரெக்டாக பண்ணுறா, சாவடிக்கிற, மணி ஆச்சுரா, நான் ஊருக்கு போகணுண்டா. 8வது டேக்கில் மூதேவி நாய, அது வரைக்கும் சார் இரு அப்படின்னு பேசியிருந்தவன் நான். சாவடிக்கிற, மணி 2வது 3வது பசிக்குது, ஒரு நடு சாமி எப்படி போகிறேன்னு சொல்ல வரல, நீ எதுக்கடா நடிக்க வர நீ ஒன்று. அப்புறம் தான் பயந்துட்டு பண்ணான். நான் சொன்னேன், நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா முதல்லையே நான் அதை சொல்லியிருப்பேன் சார். அது ஐ கேனாட் ஃபர்கெட் தட் வாக் இந்த சுடுகாடு. அது ரியல் சுடுகாடு, பக்கத்தெல்லாம் எரிஞ்சுட்டு இருக்கு ஏதோ. இதில் வந்து நடான்றாரு. இவருக்கா அவன் சொல்கிறது அந்த இன்டர்நேஷன் சரியில்லைன்றாரு. நான் சொன்னேன், சார் அவன் எப்படி சொன்னான் சார், அவனுக்கு ஆஸ்காருக்கு வாங்க மாட்டான் சார், அவன் விட்டுருக்க சார். நான் விடிய காத்தால் கையில் பேஸ்ட்டும் ப்ரஷ்ஷும் கொடுத்து காரில் அமிச்சாரு. எஸ் யோர் கமெண்ட்ஸ். ஐ மீன் அதே சுடுகாட்டில் எனக்கு ரொம்ப தூக்கம் வந்து ஒரு தலகாணி வச்சு தூங்கினேன். அது அந்த அன்னைக்கு சாயந்தரம் எரிஞ்ச பணத்தோட தலகாணின்லாம் அப்புறம் தான் எனக்கு தெரிய வந்தது. We've lived in this சுடுகாடு and we had to walk kilometers. Yes, now, but there were interesting things you taught us as a director, as actors. We learnt a lot. So yeah. No, I learned from them. This is one thing which I have to say. Always, like, from all the actors, like great actors, Shaija also, I take it from one person and I give it to somebody else. Each one had their own techniques. I just poach those, from you, and I will deliver as if it's my idea. I will take a technique from her, and somebody else as my idea. So that's what I have been doing, but I learned a lot in the process.